சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஹாய் ஹலோ, திஸ் இஸ் மை செகண்ட் வீடியோ. இது என்னோட 2வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலக்கருவாடு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 தக்காளி, 4 பெரிய வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கினேன். அப்புறம் பூண்டு, ஒரு காலக்கருவாடு 4 எடுத்துக்கங்க. அப்புறம் வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணலாம். பெரிய வெங்காயம், அப்புறம் தக்காளியை நீங்கள் கட்டங்கட்டமாக கட் பண்ணிக்கிங்க. அது இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ண மன்சூர் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் 6 சப்ஸ்கிரைபர் முத நாளே கிடச்சிருக்கீங்க. அவங்க பேர் துரை, அப்புறம் ரவுஃப், அப்புறம் காதர், அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் பர்சனலாக வாட்ஸ்அப்பில் எனக்கு நிறைய வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நம்ம வீட்டில் வச்சுருந்த புளியை தண்ணியில் போட்டு ஊற வைப்போம். அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் மசாலா பொருட்களை எடுத்துப்போம். இதை நம்ம வீட்டிலே செஞ்ச மசாலா. இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. அப்புறம் மிளகாய் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ கட் பண்ணி வச்சதை பாருங்கள். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், பூண்டு, கருவாடு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் சட்டியை நான் அடுப்பில் ஏற்றிருக்கேன். மண்சட்டியில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. இதில் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு முதல்ல நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, மல்லடி கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கும். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10-15 பூண்டை நம்ம உரித்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கங்க. இது தாராளமாக ஒரு 5-6 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு குவான்டிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் மாங்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தீங்கன்னா அது நல்ல வதங்கி வரும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா சாமான் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க, மசாலா வாசனை. அப்புறம் அந்த கருவாடி நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சிருந்த புளியை
தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி விட்டுக்குங்க. இது உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கம்மியாக தண்ணி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் நம்ம மல்லி தூவ வேண்டியது தான். சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு சமையலுக்கு தேவையான வீடியோஸ் வேணும்னா என்னை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.